வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சென்னையை பற்றின மேலும் ஒரு தகவலை தாங்க பார்க்க போகிறோம். சென்னை கார்ப்பரேஷன், த கிரேட்டர் சென்னை கார்ப்பரேஷன் ரிப்பன் பில்டிங் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறையா முறை பார்த்துருப்போம். ஸோ அந்த பில்டிங்கோட முன்பக்கம் முகப்பு பக்கத்தில் ஒரு வெள்ளை கலரில் ஒயிட் கலரில் ஒரு இந்தியரோட சிலை கம்பீரமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா? யார் இவர்? எதற்காக இவரோட சிலையை அந்த பில்டிங்கோட முகப்பு பக்கத்தில் வச்சுருக்காங்க தெரியுமா? அதாவது சென்னை கார்ப்பரேஷன் ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து பிரிட்டிஷ் மட்டும்தான் மேயராக வர வேண்டும் அப்படின்ற ஒரு ரூலை வச்சிருந்தாங்க. இந்தியருக்கு அது கிடையாது, அந்த பதவி கிடையாது அப்படின்ற ஒரு விதியை அவங்க வச்சிருந்தாங்க. 1919 இந்த விதியை மாற்றி இனி இந்தியர்களும் மேயர் பதவிக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமதியை தராங்க. அந்த பதவிக்கு பிரசிடென்ட் அப்படின்னு பேரும் மாற்றுறாங்க. அப்படி அந்த விதியை மாற்றிய பிறகு முதலாக ஒரு இந்தியர் சென்னை மாநகராட்சியோட மேயராக வராங்க. அவர் தான் சர் பி.டி. தியாகராய செட்டி. ஸோ அதனால தான் அவரோட சிலையை அந்த பில்டிங்கோட முன்பக்கத்தில் வச்சுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இவர் சிறப்பிக்கும் வகையில் சென்னையோட ஒரு நகருக்கு இவர் பெயர் வைக்கிறாங்க. அது என்ன நகர் தெரியுமா? அதுதான் டி நகர். இவருடைய பெயரை தாங்க தியாகராய நகர் தான் டி நகர் என்று இன்று நம்ம அழைச்சிட்டு வரோம். ஸோ இவரை சிறப்பிக்கும் வகையில் தான் அந்த நகருக்கு அந்த பெயரை வைக்கிறாங்க. அது சென்னையில் ஏற்படுத்தப்பட்ட ஒரு புதிய நகரம் அப்போது. நன்றி, வணக்கங்க.